இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கொடுத்தேன், இதுமே ஒரு பெரிய தியாகி அவர் கொடுத்தாராம். அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, இவங்க கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் இவங்க கூட வந்து காவடி பிடிச்சிக்கிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, ஐயா எங்க ஊர்ல நந்தன் கால்வாய் திட்டம்னு எங்க பாட்டன் முப்பாட்டன் பூட்டங்காலத்துல இருந்து இங்க கோரிக்கை இருக்குது, அதை நிறைவேற்றுங்க ஐயா. உங்க கூட நாங்க கூட்டணி 2019 சேர்றப்போ 10 கோரிக்கைகளை கொடுத்துதான் சேர்ந்தோம். அதுல முதல் கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. இரண்டாவது கோரிக்கை என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் தடுப்பணையை கட்டு. அடுத்த கோரிக்கை என்ன? டாஸ்மாக் கடையை மூடு. இப்படி பல கோரிக்கைகள் தானே கொடுத்தோம். அதுல என்ன கோரிக்கை நீங்க நிறைவேற்றினீங்க? நாங்க மட்டும் உங்க கூட 2019 ஆட்சியில வரலன்னா இந்நேரம் அன்னைக்கே உங்க ஆட்சியை இழந்திருக்கும், அன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. எங்களாலதான் 2 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்தீர்கள். அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறார், நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போட அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சவர் சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் இருக்கும் போது உத்தரவு போட்டுக்கிறாங்க. மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம், அத காலத்தை நீடித்துக் கொடுக்காத காரணத்தினால காலாவதி ஆயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும். இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்ப உங்க கொள்கை என்னாச்சு? என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க. இப்படிதான் நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.